ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ 60 டேஸ் வந்து இருக்கு. நம்ம குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்காக 60 டேஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு நாட்கள் வந்து இருக்கு. இன்டென்சிவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ எவ்வளோ போஸ்டிங்காக இருந்தாலும் வந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நமக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான். என்ன வேணா மாறலாம், ஓகேங்களா? எவ்வளோ வேணா இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே. ஸோ நமக்கு தேவை அந்த ஒரு போஸ்டிங் தான். குரூப் 1ல பார்த்தீங்கன்னா 70 80 போஸ்டிங்காக நம்ம எழுதுறோம். ஸோ அப்போ வந்து போஸ்டிங் கம்மியாக கம்மியாக நமக்கு காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால மெயின்ஸ் வந்து நீங்கள் ரிட்டன் ப்ராக்டிஸில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண போது ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி இப்போ 4 டெஸ்ட் பக்கம் 5 டெஸ்ட் பக்கம் 2 பேட்சாக போட்டோம். 2.0 டிஎன்பிஎஸ்சி வாலில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 5 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னுமே என்கொயரி பண்ணிட்டு இனிமேல் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. நமக்கு காலம் வந்து சரியான காலம் வந்து இது. ஸோ இதுக்கு மீறி நம்ம டிலே பண்ணக்கூடாது. இதை டீடைல்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். ஜாயின் பண்றவங்க இது ஒரு வியாழக்கிழமையோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நான் லாஸ்ட் வீக்கே இதை சொன்னேன். இல்லை நம்ம டெஸ்ட் போயிட்டே இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த வியாழக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமையோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த குரூப் 2 2ஏக்கு வந்து 4 சப்ஜெக்ட்க்கு வெயிட்டேஜ் மார்க் இல்லையா? 15 20 20 இந்த மாதிரி இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு அதுக்கு மட்டும் நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ண போறோம். சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் பைலிங்குவலா தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் 2 பேரும் யூஸ் பண்ற மாதிரி 4 சப்ஜெக்ட்டுக்கு பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், தமிழ் சொசைட்டி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதில் அந்த தமிழரசு மேகசின்ல இருக்கக்கூடியது, கரண்ட் அஃபைர்ஸ் பாயிண்ட். ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அடுத்தது நீங்க எனக்கு அந்த மெட்டீரியல் மட்டும் அந்த 4 சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு தனியா வேணும் மேம், நான் ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க அந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் தனியா நீங்க வாங்கிக்கோங்க. ஓகேவா? இல்ல வித் நான் டெஸ்ட் பேட்சோட போட்டுக்கிறேனாலும் ஓகே. உங்களுக்கு தெரியும் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். அதாவது நீங்க அடுத்து எழுதக்கூடிய அந்த டெஸ்ட் ஷெட்யூலுக்கு எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும், இதுவரையில எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, எந்த எந்த ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணணும், அது எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ் வரையில இப்ப நீங்க எழுத போற டெஸ்ட் ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய டாபிக் இருக்கு. இதெல்லாமே ஒரு ஓவர்வியூ கிளாஸா நம்ம சொல்லிடுவோம். நீங்க உங்க ஒர்க் என்ன அப்படின்னா ஷெட்யூல் பாக்குறீங்க, ஓவர்வியூ கிளாஸ் பாக்குறீங்க, அப்புறம் வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கும். இது நீங்க பார்த்துட்டு டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷன் வந்து பாக்குறீங்க. மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரூப் 1 லெவலுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் வந்து அந்த 4 வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்க்கு நம்ம கொடுக்க போறோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேக்ஸ்க்கும் தனியா கிளாஸஸ் இருக்கு. நீங்க அந்த கிளாஸோட வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சால்வ்டா இருக்கு. அதை நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷனும் இருக்கு. மேக்ஸ்க்கு சால்வ் பண்ணியே இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்க்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு இது எல்லாமே பிடிஎஃபா இருக்கும். உங்களுக்கு தெரியும் நைட்ல வந்து ஒரு 9:30 to 10:30 ஸ்பீட் ரிவிஷன் கிளாஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரேண்டமா இந்த 4 சப்ஜெக்ட் கோர் சப்ஜெக்ட்ல இருந்து நம்ம வந்து கொஸ்டின் கேட்கிறோம். மேக்ஸ் கூட நம்ம அடிக்கடி 2 3 சம்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்போம். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கிற சம் இல்ல ட்ரிக்ஸ் ஈஸியா போடுற மாதிரி இருக்கிற சம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நான் அதில் வந்து உங்களுக்கு கைட் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் வைஸ் ஃபீட்பேக் இருக்கும். இப்போ ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ஜிஎஸ் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, மேக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, இதெல்லாமே நீங்கள் எனக்கு குடுக்கணும். ஓகே. அதில எழுதி குடுக்கணும். ஸ்டார்ட்டிங் டைம், எண்ட் டைம் அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா இப்போ ஃப்ரெஷரா இருக்கிறவங்க ஓஎம்ஆர் மிஸ்டேக் பண்றீங்களாங்கிறதையும் கூட நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த விஷயமும் அவைலபிளா இருக்கு. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ கிளாஸு, மெட்டீரியல்ஸ் நீங்க பார்க்குறீங்க, டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷன் பார்க்குறீங்க, இண்டிவிஜுவலா உங்களுக்கு ஃபீட்பேக் குடுத்துருவோம். ஸோ இதுதான். ஏதாவது டவுட் அப்டினா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து நம்ம நைட் கிளாஸ் தான் இது. ஓகேவா? ஸ்பீடா ஜிஎஸ் டிஸ்கஷன் குரூப் 2 2ஏக்கு ஸ்பீட் ரிவிஷன் பண்ணிருவோம். டெய்லி 9:30ங்கும்போது எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், ஒர்க் போறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் ஃப்ரீயா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால நான் இந்த வந்து இந்த டைம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து நம்ம மெட்டீரியல் எப்படி இருக்கு, அந்த 4 சப்ஜெக்ட் வெயிட்டேஜா இருக்கக்கூடிய அந்த 4 சப்ஜெக்ட்ஸ்க்கு மெட்டீரியல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால இதை நீங்க மெயின்ஸ் வரையிலும் கூட வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலா இருக்கு. 2ஏக்கும் யூஸ் பண்ணலாம், 2க்கும் யூஸ் பண்ணலாம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்லயும் கூட நமக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 10 பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். அந்த 10 பிடிஎஃப்க்கு என்னென்ன டைட்டில் அப்படிங்கிறது முன்னாடியே போட்டிருக்கு. சரியா? ஸோ பிரியாம்பிள், சாலின் ஃபீச்சர், சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சிட்டிசன்ஷிப் இது எல்லாமே இருக்கு. ஸோ தனித்தனியா நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். இப்ப பிரியாம்பிள்னு சொல்லி பார்த்தாங்கன்னா என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருக்கு. அதோட முக்கியத்துவம், வழக்கு, கேஸஸ் ரிலேட்டட் ஆனது இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லுமே இருக்கு. தமிழ், இங்கிலீஷ் 2லயுமே இருக்கு. டைட்டில் மட்டும் முன்னாடி வந்து இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். அத நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ்ல. சேம் அப்படியே டிரான்ஸ்லேஷன் தான்.
இப்போ இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் நீங்க தமிழும் சேர்த்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்ப தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் இங்கிலீஷ் நீங்க மாத்துறீங்க அப்படிங்கும்போது, இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். குரூப் 2க்கு இப்ப இருந்தே வந்து மெயின்ஸ் பிராக்டிஸ் ரைட்டிங் பிராக்டிஸ் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ பாதி பேர் எடுத்துட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு நான் தெரியும். சிலர் வந்து இப்போ அந்த ப்ரிப்பரேஷன ஸ்டாப் பண்ணிட்டு பிரிலிம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ல நமக்கு வேகன்சி கம்மியா இருக்கிறதுனால, இந்த பிரிலிம்ஸ்லயே நம்ம நெறைய மார்க் எடுக்க வேண்டியது இருக்கு. பிரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிலிம்ஸ் முடிஞ்ச அடுத்த நாளே நம்ம மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த மாரி பைலிங்குவல் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இத நீங்க ஒரு நாள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஓவர்வியூ கிளாஸ்ல இந்த மாரி இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். அதுல வந்து நீங்க எந்த டெஸ்ட் எழுத போறீங்களோ, அதோட ஓவர்வியூ கிளாஸ் வந்து நீங்க பார்த்துக்கலாம். அடுத்து டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷன் லைவ்ல இருக்கும். அத அட்டெண்ட் பண்ண முடியாதவங்க வந்து நீங்க ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்துக்கலாம். ஸோ டெஸ்ட் 1க்கு, டெஸ்ட் 2க்கு, தமிழுக்கு, மேத்ஸ்க்கு, ஜிஎஸ்க்கு இதுக்கெல்லாமே தனித்தனியா இருக்கும். நீங்க அத ஃபுல்லுமே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து கேட்டீங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க. ஓகே. 7867945526. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்கேஜ்டா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் எல்லா கால்ஸும் பேசிட்டு உங்களுக்கு கட்டாயமா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள 1 ஹவர்க்குள்ளேயே நான் ரிப்ளை பண்ணிருவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான். ஸோ நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க புதன்கிழமைக்கு மீறி நம்ம அட்மிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.